அப்பாவோட இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு பெரிய அனுபவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த குறிக்கோள் ப்ரோ, அவரோட குறிக்கோள். எய்ம். பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு முதல் படம் பண்ணும்போது அவரோட வயசு 40 வயசு ப்ரோ ஆக்சுவலாக. ஸோ 40 வயசுன்னும் போது எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து 8th படிக்கிறாங்க ஆக்சுவலாக. நான் வந்து 6th எதை படிக்கிறேன் அப்போட 40 வயசு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்க 4th படிக்கிறாங்க. குழந்தைய வந்துட்ட பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க, தேவா மியூசிக்கு வேண்டாம், நீ வேலைக்கு எதாவது போ, மாசமான சம்பளம் வர 3 குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை நான் மியூசிக் தான் கதை பண்ணோம். அப்புறம் மறுபடியும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்போவும் ஒரு ஸ்ட்ரகிள். தேவா இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ எதாவது வேலைக்கு போனால் பசங்களாம் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப பூராக தான் இருந்தோம் நாங்கள். ரொம்ப சொல்லுவோம், இல்லை நான் எப்படியாவது மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பாடுக்கு மட்டும் ஏதாவது சின்ன போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்காக. போது ஒரு டைமில் எல்லாரும் அப்பாவை கார்னர் பண்ணிட்டாங்க. பசங்க இப்போ பாரு, நீ பெரிய பொண்ணு 2வது படிக்குது, பையன் 1வது, அது மாதிரி. இல்லை நான் மியூசிக்கே இருக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரகிள் அந்த 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 எய்மை மட்டும் வந்து மாற்றவே இல்லை ஆக்சுவலாக. பட் யாராக இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஐயோ ஆமாம், இல்லை பசங்களுக்கு படிக்கணும், ஓகே நம்ம படிப்புக்கு என்ன வேலையை அதை போய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிடுவாங்க. அது மாதிரி மாறினவங்க ரொம்ப பேர் இருக்காங்க பாவம். இல்லை நான் ட்ரை பண்ண 40 இயர்ஸில் அது பிடிச்சிட்டாரு ஆக்சுவலாக. பிடிச்சிட்ட பிறகு பின்னாடி உள்ள பேசினவங்க எல்லாமே வந்து நான் அப்போவே சொன்னேன்ப்பா, தேவா ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுவான் சொல்லிட்டு அது சும்மா அப்படி மாற்றி பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக. அதுதான் அவரோட சக்ஸஸ். அதுதான் வந்து நம்ம ஒரு இலக்கை நோட் பண்ணிட்டா அதை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப பேர் வருவாங்க ப்ரோ ஆக்சுவலாக. அது செட் ஆகாதுங்க. அது இது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணார், அது செட் ஆகலை அப்படி நம்ம வந்து அது வந்து மனித அப்படிதான் மாற்றி பட் அவங்க யார் வேணா தடுக்கட்டும், என்ன புயல் வேணா வரட்டும், மழை வேணா அடிக்கட்டும், என்னோட நோக்கம் வந்து ரீச் பண்ணுறவளுக்கு அதை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்து பண்ணல, அவரை பார்த்து அப்பாவை பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன்.